வெரைட்டி டான்ஸ்லாம் பண்ணுறதுனால என்கிட்ட என்னோட ரொம்ப க்ளோஸ் சொந்தக்காரங்க வந்து சொன்னாங்க, நீ வந்து ஊர் பக்கமே வந்துடாத. நான் வந்து ஒரு 8 மந்த்ஸ் இருக்கிறப்போ எங்கள் அம்மா இறந்தாங்க. ஸோ அப்பத்துலேருந்து நான் தனியாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு அம்மா இல்லாத பொண்ணு கூட்டிகிட்டு ஓடிடும், எவனையாவது கூட்டிகிட்டு தான் வருவா பாரு, அப்படி அம்மா மாதிரியே ஓடி போயிடுவா, அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து டிஷர்ட் போட்டிருக்கோம், அவள் கெட்ட பொண்ணு, சுடிதார் போட்டிருக்கோம் நல்ல பொண்ணு, அது யாரும் சொன்னா? அவள் நான் யூஸ் பண்ணி விட்டுட்டு ப்ராடக்ட் தான், நான் யூஸ் பண்ணது தான், நீ என்னது இது என்ன ப்ராடக்ட் எல்லாருமே அந்த மாதிரி முத்திரை குத்துறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொண்ணுன்றதுனால நான் இப்போ ஃபீமேல் வீடியோகிராஃபிலாம் பண்ணுவேன். ஸோ அங்கே போகிறப்போ ஒரு ஃபீமேல் வரா, அவள் வந்து வீடியோ எடுக்கிற பொண்ணுங்க எப்படி நல்லா எடுப்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. எனக்குள்ளேயே என்னோட கஷ்டங்கள், என் வாழ்க்கையில் ஒரு ஈவெண்ட்டில் என்ன வந்து ஒருத்தர் தப்பாக டச் பண்ணாரு, இல்லை தப்பாக ரூம்குள்ளே வந்தார், ஆனால் வீட்டில் சொன்னா போகாதன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஃபினான்ஷியலுக்கு என்ன பண்ணுவேன்? எப்போ பார்த்தாலுமே லைக் அவங்க வந்து உன் பொண்ணு கல்யாணம் ஆகாது, உன் பொண்ணை இது பண்ணிடுவாங்க. இல்லை கல்யாணம் எனக்கு அதனால தான் ஒரு கோவமே வருது. உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் கேட்கறது இல்லையா, விட்டு வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி. என் வாழ்க்கையை என்னை எப்போ தான் வாழ விடுவீங்க, நீங்கள் டிக்டேட் பண்ணுவீங்க. வந்து அழுதுட்டு போகிற வீடியோ, நான் தனியாக இருக்கேன், எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் என்ன தோணும்? இவங்களுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த பையன் ஏமாத்திட்டான் போல, அதெல்லாம் இருக்குது. லைக் இப்போ எவ்வளோதான் அழுகிறது, எனக்கு டெய்லி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, யாரும் எனக்கும் இல்லை இப்போ வரைக்கும். எனக்கு லைக் இப்போ எனக்கு கீழே வந்தால் கூட நானாக எந்திரிச்சு வந்தால் தான் உண்டு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சின்ன வயசுலலாம் இவெல்லாம் ஒரு ஆளா, இவளுக்கு எழுத படிக்க கூட தெரியல அப்படிலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே ஒரு டைமில் இந்த பொண்ணு வளர்றா அப்படின்னு சொல்லி முதுகு பின்னாடி கொடுத்துறது. லைக் எங்கள் வீட்டில் வேறு ரூல்ஸ், எங்கே போனாலும் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் இப்போ வரைக்கும், எல்லாம் கதவு திறக்க மாட்டாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில். இப்போ எனக்கு ஒரு நாளைக்கே 4000 rupees ஒரு MC போனேன்னா. ஸோ என்னோட வளர்ச்சி எனக்கே பின்னாடி பார்க்குறப்போ இப்போ 40 ரூபா வாங்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு 4000 வருது. மகளிர் உரிமை தொகை இனி ₹2000. வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்திற்கு. Plan your next summer escape with Grand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக வந்து உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் நிறைய வராமல் இருந்திருக்கா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை கொடுக்காம இருந்திருக்காங்களா? பொண்ணுன்றதுனால நான் இப்போ ஃபீமேல் வீடியோகிராஃபிலாம் பண்ணுவேன். ஸோ அங்கே போகிறப்போ ஒரு ஃபீமேல் வரா, அவள் வந்து வீடியோ எடுக்கிற பொண்ணுங்க எப்படி நல்லா எடுப்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி. வீடியோகிராஃபியில் என்ன இருக்குது, கற்றுட்டு வந்து யாருனாலும் பண்ண போகிறோம். அந்த இடத்துலலாம் வந்து முடக்கப்படுறதா இருக்கும். ஒரு ஃபீமேல் வெரைட்டி டான்ஸர் வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்காது ஒரு மேல் அளவுக்கு. ஸோ ஒரு ஃபீமேல் வந்து ஒரு அம்மன் வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுறனோ இது பண்ணுறனோ லைக் மேல் அளவுக்கு நம்மளால பண்ண முடியும். என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுறேன். அந்த இடத்துலலாம் வந்து பொண்ணு உன்னால் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது, ஒரு பையனை இந்த இடத்துல போட்டிருக்கலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன், பொண்ணுன்றதுனால என் திறமை வந்து எனக்கு குறைஞ்சி போகல, திறமை எல்லாருக்குமே ஒன்று தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். வேறு எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்? இது வந்து ரொம்ப பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்க, கார்னர் பண்ணி பேசுகிறாங்க, பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்க, கார்னர் லைக் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மோஸ்ட்லி. ஒரு விமனோட ட்ரெஸ் போடுறாள், அவள் வந்து டிஷர்ட் போட்டிருக்கு, அவள் கெட்ட பொண்ணு, சுடிதார் போட்டிருக்கோம் நல்ல பொண்ணு, அது யாரும் சொன்னா? உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாதுல்ல. ஸோ இருக்கிறதுலே வந்து புடவையில தான் முழுசாவே தெரியும், டிஷர்ட் எல்லாமே கவர் பண்ணி தான் இருக்கும், ஆனால் அது போடுற பொண்ணு கெட்ட பொண்ணு. அந்த மாதிரி முத்திரை குத்துறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பொண்ணை வந்து எப்போ பார்த்தாலும், இப்போவுமே நிறைய ரீல்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவள் நான் யூஸ் பண்ணி விட்டுட்டு ப்ராடக்ட் தான், நான் யூஸ் பண்ணது தான், நீ என்னது இது என்ன ப்ராடக்ட் எல்லாருமே ஹியூமன், எல்லாருக்கும் ஒரு ஸ்கின் எல்லாமே இருக்குது. ஸோ அதிலலாம் கோவம் வரும். எப்படி நீங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்த்து அப்படி சொல்லுவீங்க, ஒரு ஆம்பளையை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? யாராவது போய் சொன்னால் சும்மா தான் இருப்பாங்களா? ஸோ அதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்குறப்போ. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே, ஒரு பையனை நம்புறது, அந்த மாதிரி லவ் மேலெலாம் எந்த ஒரு ஹோப்பும் இல்லையா? அதெல்லாம் இருக்குது. லைக் இஃப் நான் வந்து ஒரு நல்ல, எனக்கு வந்து தோணுது, நானாக இருந்து யாரை எடுத்துக்கிறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இப்படி பேசுகிற அந்த பொண்ணு எனக்கு வேணாம், அந்த பொண்ணு இப்போ நான் பேசுறதுனால எனக்கு கெட்ட பொண்ணும் கிடையாது, பேசாதவங்க நல்லவங்களும் கிடையாது. ஸோ என்ன நானாக ஏற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலுமே எனக்கு அதுலலாம் இருக்குது ஓகே அப்படின்ற மாதிரி. இல்லை உங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிறைய பேசுறதுனால உங்களுக்கு இதனால எதாவது அஃபெக்ட் ஆயிருக்கோ, பாஸ்ட்ல தான் நடந்திருக்கோ, அதனால அப்படி? எனக்கு இது வரைக்கும் எக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, லவ் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாரும் நான் அழுது வீடியோ போடுறப்போ அந்த மாதிரிலாம் நினைச்சுக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. நார்மல் ஒரு டிப்ரெஷன், ஒரு இது லைக் நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும், வெளியில பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இப்படி அழுதுட்டு இருந்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கேன், அதனால தான் வந்து அதை நம்ம போஸ்ட் பண்ணுறதே. ஸோ நீங்களுமே உங்களோட டிப்ரெஷன் ஏதாவது வந்தால் மேலே வாங்க, இது வரைக்கும் பிரேக்கப் எக்ஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி என்ன எல்லாரும் அப்படிதான் நினச்சிக்கிறாங்க, நீங்கள் வந்து அழுதுட்டு போகிற வீடியோ, நான் தனியாக இருக்கேன், எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் என்ன தோணும்? இவங்களுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த பையன் ஏமாத்திட்டான் போல அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது. அது 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 கிடையாது. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எக்ஸும் கிடையாது, மேல் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கிடையாது, மேல்ல என் லைஃப்பில் எந்த ஒரு கேரக்டருமே கிடையாது, எங்கள் ஃபேமிலியை தவிர அப்பா அம்மா அந்த மாதிரி.
ஓகே, அப்புறம் எதனால வந்து அந்த அழுகு, எதனால அந்த கோவம், அந்த அழுகு, கோவம்னா ஸ்டேட்? லைக் நம்ம வந்து ஈவென்ட் போறோம், அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம ஒரு விஷயம் நான் பேசுறேன், அதுக்கு வந்து 4-5 இடத்துல எதிர்ப்பு, நீ ஏன் அந்த வீடியோ போட்ட, நீ ஏன் அப்படி சொன்ன, என் வாழ்க்கையை எனக்கு வாழ விடுங்க. இப்போ சொந்தக்காரங்களே இருக்கட்டும், நான் வந்து இப்போ வெரைட்டி டான்ஸ்லாம் பண்றதுனால என்கிட்ட என்னோட ரொம்ப க்ளோஸ் சொந்தக்காரங்க வந்து சொன்னாங்க, நீ வந்து ஊர் பக்கமே வந்துடாத, ஏன்னா வந்து அசிங்கம் அப்படின்ட்டு. ஒரு நார்மலா நான் ஏதாவது போய் ஆபாசமாவோ ஏதாவது பண்ணினா நீங்க என்ன சொல்லலாம். நான் ஒரு ஒழுக்கமா ஒரு வெரைட்டி டான்ஸ்னு இது நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் இந்த சோஷியல் மீடியாவை நான் யூஸ் பண்ணியிருக்கலாம், இதனால யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ ஊர் பக்கம் வந்துடாத, ஊர்ல அசிங்கமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னடா நம்ம எப்படி என்ன பண்ண, அதெல்லாம் எனக்கு கோவம் வருது, என்னால் கேட்கவும் முடியாது. சொந்தக்காரங்க சரி ஓகே நான் தலையாடிட்டு வந்துட்டேன், எனக்குள்ள ஒரு ஆதங்கம், நீ வந்து ஏன் சோஷியல் மீடியாவில் இப்படி இருக்க, நான் ஃபுட் பிளாக் போட்டப்போ ஏன் ஃபுட் பிளாக் போட்டுறேன்னு சொன்னாங்க, நின்று பேசுகிறப்போ ஏன் பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன தான் பண்ணணும்? ஆனால் வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ், இவ்வளோ சில்வர் ப்ளே பட்டன் அதெல்லாம் வாங்குறப்போ வந்து பக்கத்தில் நின்றுக்கிறாங்க, அவள் ஏன் பொண்ணு தான், அவள் எனக்கு தெரிஞ்சவ தான் அப்படின்னு நம்ம மேலே வளர்றப்ப இவங்களே தடுக்கிறாங்க. அப்படின்னா நான் ஒரு அசிங்கமான இது பண்ணேன், ஒரு வெரைட்டி டான்ஸ் பண்றேன், ஒரு எம்சி பண்றேன், ஒரு இடத்துல நின்று பேசுறேன், இப்போ 4 பேர் என்ன கூப்பிடுறாங்க, மதிக்கிறாங்க அப்படின்னா அதுல என்ன தப்பு இருக்கு? ஊருக்கு என்ன அசிங்கமாயிட போகுது என்னால? உங்களுக்கு எதனால என்ன? என் வாழ்க்கையை நீங்க ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்படிதான் இருக்கணும், நீங்க ஏன் டிக்டேட் பண்றீங்க? இப்போ என்னோட ரிலேட்டிவ் சொல்றாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ல எல்லாருமே படிக்க வச்சிருக்காங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 2 குழந்தையோட இருக்காங்க. இதுல என்ன வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் பார்த்தாங்க? இப்போ நான் எத்தனையோ மெடல் வாங்கியிருக்கேன், எத்தனையோ மேடை ஏறி இருக்கேன். நான் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபேஸ் பெயிண்டிங்கு, ரேம்ப் வாக்லேருந்து எல்லாமே உழைச்சி எனக்கு வந்து என் திறமையில காசு ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா சம்பாதிக்கிற காசு எல்லாமே என் திறமையில தான் போட்டு நான் மேலே வந்தேன். ஆனால் மேலே வந்தப்போ இறக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்துடுறாங்க, நம்மளை புட் டவுன் பண்ணி அது வந்து வீட்டுல வந்து சொல்லி லைக் வீட்டுல வந்து அது ஒரு கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க, அந்த பொண்ணு என்ன இவங்க பொண்ணை வந்து நீங்க கேட்கறது இல்லையா, விட்டு வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி. என் வாழ்க்கையை எனக்கு எப்பதான் வாழ விடுவீங்க நீங்க டிக்டேட் பண்ணீங்கன்னா அப்படின்ற மாதிரி இருந்தது. வேற என்னெல்லாம் ப்ரெஷர் பண்றாங்க உங்களை, இதை பண்ணாத அதை? எப்ப பார்த்தாலுமே லைக் அவங்க வந்து உன் பொண்ணு கல்யாணம் ஆகாது, உன் பொண்ணை இது பண்ணிடுவாங்க. இந்த கல்யாணம் எனக்கு அதனாலதான் ஒரு கோவமே வருது. எதுக்கு எடுத்தாலும் கல்யாணம் நடக்காது, எதுக்கு எடுத்தாலும் கல்யாணம் நடக்காது. இந்த ஊர்ல இருக்க அந்த மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. ஒரு பொண்ணு படிக்கணும், 2 கல்யாணம் பண்ணிக்கணும், 2 குழந்தை பெற்று, அவள் தான் அவள் லைஃப் ஓவர். அவ என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு லைஃப்ல? இப்போ உங்களோட பொண்ணுங்களே அவங்க ரிலேட்டிவே எடுத்து பார்த்தாங்கன்னா யாரு இந்த மாதிரி இடத்துல இருக்காங்க, அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்றாங்க. ஸோ மேலே வராங்களா இறக்கி விடுவோம், அந்த மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்போ யாருமே எனக்கு கை கொடுக்கல, ஆனா இப்போ மேலே வந்தோடனே புட் டவுன் பண்றாங்க. உங்களை முன்னேறி விடாம பண்ணணுன்றதுக்காகவே உங்களை டீமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறதுலாம் யார்? லைக் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு நிறைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாருக்குமே லைக் ஒரு மேல் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அது நைட்டு 12 மணி ஆனாலும் போய் அவங்க வீட்டில் ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டா போய் நான் எல்லாருக்குமே நிற்பேன். அவங்களுக்கு ஒரு கஷ்டம், அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல், நான் வேலைக்கு போய் என் ஃப்ரெண்டுக்கு காசு கொடுத்த காலம்லாம் இருக்கு. ஸோ அவங்களே ஒரு டைம்ல இந்த பொண்ணு வளர்றா அப்படின்னு சொல்லி முதுகு பின்னாடி கொடுத்துறது, லைக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. என்னோட ஸ்கூல் மெட்ஸுமே எனக்கு வந்து ஸ்கூல் டைம்ல நான் வந்து நிறைய ரேகிங்லாம் பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து கலை எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா அப்படின்னு பண்ண பர்சனே அப்ப என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? அப்போ வந்து என்னன்னா நான் ஹேர் கட் பண்ணிருப்பேன் சொல்ல, அந்த ஃபீமேல்ஸே வந்து என் தலையில வந்து இப்படி பண்ணுவாங்க, அந்த பசங்கள் கூட சேர்ந்து ஃபன் பண்றேன்னு சொல்லி என் தலையில இப்படி பண்ணுவாங்க. நான் வந்து அழுக்கான பொண்ணுன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து அந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க. லைக் அழுக்கான பொண்ணுன்னா நான் வந்து ஐ மீன் லைக் அவங்க பொறுத்த வரைக்கும் நான் வந்து அசிங்கமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. நான் வந்து கவர்மெண்ட் படிக்கிறப்ப நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சேன். சரி. ஸோ என்கிட்ட எந்த பசங்களும் பேச மாட்டாங்க, நான் ரொம்ப தலைலாம் கட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லைக் எனக்கு மட்டும் ஒரு இடம் கொடுத்து என்னை சேர்த்துக்கவே மாட்டாங்க. ரெஸ்ட் ரூம் போனா கூட நான் தனியாக தான் போவேன், சாப்பிட்றப்ப தனியாக தான் சாப்பிடுவேன். ஆனால் அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ கலை எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி வந்து பேசுறாங்க. எனக்கு அப்போல்லாம் நீங்க இப்படி தானே பண்ணீங்க, இப்போ நான் மேலே வந்தோடனே உங்களுக்கு என்ன ஞாபகமா அப்படின்ற மாதிரி. நீங்க என்ன உங்களோட ரிப்ளை என்னவா இருந்துச்சு அவங்க பேசினப்போ? நான் எதுவுமே சிரிச்சிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி, நம்ம டச்சை வச்சுக்கல, நம்ம வந்து எதுக்கு நம்மளோட வெஞ்சன்ஸ் எல்லாமே காமிச்சு நல்லதே பண்ணிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். இனிஷியலி உங்களை பின்னாடி இப்படிலாம் பேசியிருப்பாங்கல்ல, பேசின ஆட்கள் இப்படிலாம் என்ன பேசினாங்க, ஆனால் அதே ஆட்கள் இப்போ என்கிட்ட வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் சொல்வீங்க? என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படி? லைக் ஃப்ரெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி. எல்லாருமே வந்து சின்ன வயசுலலாம் இவெல்லாம் ஒரு ஆளா, இவளுக்கு எழுத படிக்க கூட தெரியல அப்படிலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவள் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸு நீ தான் அப்படின்ற மாதிரி. அவளை வந்து எனக்கு தெரியும், அவள் வந்து அவள் நம்பர் என்கிட்ட இருக்கு, அவள் ஃப்ரெண்டு என்கிட்ட இருக்கு, அவள் எனக்கு கேட்டால் வந்து ப்ரமோஷன் பண்ணி தருவா, அவள் அங்கே ஒர்க் பண்ணா இங்கே ஒர்க் பண்ணா அப்படின்ற மாதிரி. பட் ஆரம்பத்தில் அதே நான் வந்து லைக் முதல்ல நான் வந்து எங்கள் வீட்டில் காசு வாங்கக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு துணிக்கடையில் வேலை பார்த்தேன். அன்றைக்கி என்னோட சம்பளம் வந்து 40 ரூபா. வர 1 hour கழிச்சிருவாங்க, போகிற 1 hour கழிச்சிருவாங்க. காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து 40 rupees 1 hourக்கு துணிக்கடையில். ஸோ வர 1 hour போகிற 1 hour கழிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து நான் காலேஜ் வந்து ஒரு 2:30 மணிக்கு அந்த மாதிரி முடியும். நாங்கள் போய் சேர 3 ஆகும், பஸ் ஏறி போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்த்துட்டு அப்படி காசு சேர்த்து வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி ஓகே இந்த காசு பத்தலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்து மேலே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காலில் வண்டி விழுந்துட்டு.
வண்டியில் ஆக்சிடென்ட் ஆனால் என்னால் நிற்க முடியல. அந்த துணி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நிற்கணும் ஒரு 8 மணி நேரம் 4 மணி நேரம். லீவ் நாள்லாம் நான் முழுசாவே போயிடுவேன். போயிட்டு நான் வேறு பார்ட் டைம் நல்லா வேலை பார்க்கணும் அங்கெல்லாம். ஸோ வேலை பார்க்குறப்ப என் கால் ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிச்சு. என்னால் இதுக்கு மேலே நின்னா இந்த காலில் வந்து இதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ கூட என்னால் நிற்க முடியாது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே நின்னா கால் வீங்கிரும். ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ சரி ஓகே நம்ம வேறு ஏதாவது வேலை தேடணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டு அவங்க வந்து வெல்கம் கலா போ ஒரு நாளைக்கு 800 ரூபாய் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வெல்கம் கலா போனப்போ வெல்கம் கர்ல்னு கூப்பிட்டு 700 ரூபா காசு கொடுத்து கேட்ரிங் வேலைக்கு போட வச்சாங்க. ஸோ பந்தியிலலாம் போய் சாப்பாடுலாம் பரிமாறுறது அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. நான் பல்ல கடிச்சிட்டு அந்த வேலைலாம் பார்த்தேன். அப்பயுமே வந்து 2வது கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சுத்தமாகவே நிற்க முடியல. வெல்கம் கர்ல்னால் ஒரு 5 மணிக்கு நிற்க வைப்பாங்க. அவங்க கொடுத்துருவாங்க புடவை. அதை கட்டிட்டு 5 மணிலேருந்து 10 மணி வரையும் நிற்கணும். எங்கள் வீட்டில் வேற ரூல்ஸ் எங்கே போனாலும் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் இப்போ வரைக்கும். ஸோ வரைக்கும் 9:30க்கு அங்கே எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி 9:30க்கு வந்தேன்னா அங்கேருந்து நான் வண்டியை வேகமாக ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருந்தேன். 10 மணிக்கெல்லாம் கதவு திறக்க மாட்டாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு வந்து வெல்கம் கோலையும் என்னால் நிற்க முடியல. அந்த டைம் மேலே ஓகே நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆரம்பித்து இந்த அளவுக்கு நான் வந்து நிற்கிறேன். இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 4000 ருபீஸ் ஒரு MC போனேன்னா. ஸோ என்னோட வளர்ச்சி எனக்கே பின்னாடி பார்க்குறப்போ இப்போ 40 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு 4000 வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா போயிட்டுருக்கு லைஃப் இப்போதைக்கு. ஸோ அதுதான். வேறு என்ன ஒர்க்லாம் பண்ணீங்க இந்த மாதிரி இனிஷியலி இந்த சின்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணி பேம்ப்ளேட்லாம் போய் தர ஒர்க்லாம் பார்த்தேன். இந்த துணி கடையில் போயிட்டு அந்த மூட்டை தூக்குறதுலாம் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு பாக்ஸ்லாம் இறக்கி வைக்கணும். நாங்கள் தான் பீஸு அங்கே அது இந்த கடையில் வந்து ஃபீமேல் மட்டும்தான். ஸோ அப்போ பாக்ஸ் கை மேலே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கால் 2 ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வெல்கம் கேர்லாக போயிருந்தேன். அப்புறம் பேம்ப்ளேட்லாம் கொடுக்கறதுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஃபீமேல் வீடியோகிராஃபி, அப்புறமா வந்து கூட போயிட்டு பொண்ணு இருந்தாங்கன்னா பொண்ணுக்கு கூட போயிட்டு இந்த ஹேண்ட்பேக்லாம் பிடிக்கிற வேலைன்னு சொல்லுவாங்க. ஷேடோ கேர்ள்னு சொல்லுவாங்க அது பேர். அவங்களுக்கு ஹேண்ட்பேக்கு, அவங்க தண்ணி இருக்குது, அவங்க குழந்தைய பார்த்துக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் பார்த்தேன். அப்புறமா அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது அது வந்து ஷேடோ கேர்ள்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு இருந்தாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கூட இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி சின்னதாக சொல்லிட்டு. சரி யார்கிட்டையும் எங்கள் வீட்டில் இன்ன வரைக்கும் கைவா நீட்டினதே கிடையாது. இப்போ நான் போடுற ட்ரெஸ்லேருந்து A to Z எல்லாமே என்னோட காசு தான். எதனால் வீட்டில் கேட்கறது ஸ்டாப் பண்ணீங்க காசு? வீட்டில் கேட்கறது ஒரு டைம் மேலே நம்ம வீட்டில் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு வந்து தோணுச்சு. 18 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம கையில் இந்த கை கால் நல்லா தான் இருக்குது. ஒரு 17 வயசு வரைக்கும் நம்ம வந்து ஸ்கூலில் இருந்தோம். அதனால் ஒர்க் எதுவும் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் அப்பா அம்மாவை எதிர்பார்க்கக்கூடாது, உனக்கு தேவையானதை நீ ஏன் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு அந்த காசோட அருமையும் தெரியும்னு நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஸோ எல்லாமே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா எல்லாமே வீட்டில் தெரியுமா? நீங்கள் இந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணீங்கன்னு தெரியுமா? வீட்டில் தெரியும். நான் வந்து அந்த துணி கடையில் முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே கால் வீங்கிருச்சு. முதல் நாள் நம்ம இது வரைக்கும் நின்னதே கிடையாது. அங்கே 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்னேன். அந்த முதல் நாள் அன்னைக்கு காலில் துணி கட்டிட்டு தான் ராத்திரிலாம் தூங்குவேன். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏன்னா முதல் நாள் கால் வலி தாங்க முடியாது. ஏன்னா அடுத்த நாள் போய் நிற்கணும். வாமிட்டு, ஜுரம் எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் வீட்டில் சொல்ல மாட்டேன். வீட்டில் சொன்னாலும் ஓகே பண்ணு அப்படிதான். அந்த அளவுக்கு ஏதோ வேண்டான்னு சொன்னது இல்லை. வீட்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அவங்கள எதிர்பார்க்க கூடாது. அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்தோன்னா அப்புறம் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஓகே. பெருசாக வீட்லேயும் சப்போர்ட்டிவ் இல்லையே உங்களுக்கு? வீட்டில் எங்கள் அப்பா ஒன்று சொன்னார். இன்ஸ்டாகிராமை கையில் கொடுக்குறப்போ எனக்கு காலேஜ் ஸ்கூல் முடிச்சக்கப்புறம் தான் கரெக்டாக ஃபோன் கொடுத்தாங்க கையில். காலேஜ் சேர்றப்போ லைக் உன்கிட்ட நான் நம்பி ஃபோன் தரேன், எந்த ஒரு மேலும் எந்த ஒரு கெட்ட ட்ரெஸ்ஸையும் நீ போட்டுட்டு வந்து வீடியோவில் இருந்துடக்கூடாது, உனக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம் இதை சொசைட்டி சொல்கிறது, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க சொல்லு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா நாளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தூரம் வந்தேன். அதனால இப்போ அவங்களுக்கு பெருசா உடன்பாடு இல்லையோ நீங்க இதுல இருக்கிறது? உடன்பாடு இல்லை. பட் ஸ்டில் நான் வந்து ஷைன் ஆகணும்னா நான் தானே என் காலில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தப்பான ஏதாவது போயிருந்தா ஓகே அப்பா அம்மா சொல்றாங்க வி வில் கெட் பேக் அப்படின்னு தோணுச்சு. ஓகே நம்ம பண்றது யாருமே பேசுறதுனாலும் தப்பு கிடையாது. இதுக்காக அது பண்ணாததுக்கு நான் பேசல, பண்றது தானே பேசினேன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பீங்க, நான் வந்து இனிஷியலி நினச்சேன் அழகு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு சொல்லி இனிஷியலி ஸ்டார்டிங் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தான் எனக்கு தெரிஞ்சது திறமை தான் இம்பார்ட்டன்ட்டு. ஆக்சுவலி என்ன மாதிரி வீடியோஸ்லாம் ஸ்டார்டிங் போட்டுட்டு இருந்தீங்க? ஸ்டார்டிங்கு எனக்கு எதுவுமே தெரியாது. இன்ஸ்டாகிராம்லாம் எனக்கு தெரியாது. என் கையில் யார்கிட்டயும் நான் ஹெல்ப் கேட்டு இது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் தெரியாது. ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு ஃபோன் எடுத்து வச்சுட்டு இப்படி ஒரு பாட்டுக்கு வந்து வாயஸ்டா அதுதான் இது ரீல்ஸ் பண்றது. ரீசெண்டாக ட்ரெஸ் போட்டுட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரதெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் விட மாட்டேன். ஓ இதுதான் அழகு அப்படிலாம் நினைச்சிட்டு அப்படிலாம் நான் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜ் மேலே எனக்கு வந்து ஸ்டாப் ஆச்சு. என்ன நம்ம வித்தியாசமா பண்றோம், நம்ம எதுவுமே நல்லாவே பண்ணலையே, என்ன இதுல திறமை தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தட் டைம் ஐ ஸ்டாப்ட் அண்ட் எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணேன். ஸோ முதல்ல இருந்து லைஃப் ஆரம்பிக்கலாம், எனக்கு என்ன திறமை இருக்கு அதை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன நானே ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். வித்தியாசமா என்ன மற்றவங்களோட நீ என்ன வித்தியாசமா பண்ற, கலையை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கணும்னா அவன் என்ன பண்றா,
ஸோ அப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்குன்னு நிறைய ட்ரை பண்ணேன். கடைசியாக வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆனது ஓகே என்ன வந்து நான் உண்மையாக என்ன கருத்து சொல்கிறேன்னு அந்த 4 பேர் கேட்குறாங்கன்னு கடைசியாக அதில் ஃபிக்ஸ் ஆனேன். இன்ஸ்டாவில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாக்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் நினச்ச எல்லா கருத்தையுமே சொல்லிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு இன்னும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சொசைட்டியில், இதெல்லாம் பற்றி இன்னும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் முக்கால்வாசி நான் சொல்லிட்டேன். லைக் அந்த மாதிரி தான், லைக் இந்த கேஸ்டிசம் பார்க்கறது, இல்லை வந்து அவங்க அந்த ஜாதியா இந்த ஜாதியா, அவங்க கீழே ஒரு லவ் பண்ணுறப்போ கூட வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல பையனாக பார்த்து லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறது கிடையாது. அந்த பையன் எந்த கேஸ்ட்டு, அவனுக்கு சொத்து இருக்கு, அவனுக்கு சுகம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து லவ் இஸ் லைக் உனக்கு யாரை பிடிக்குமோ அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி நீ தெரிஞ்சுக்கவே ஆரம்பிப்பேன். உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நீ இந்த ஜாதி, அப்போ ஓகே நான் லவ் பண்ணேன். அது என்ன ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய பேர் வீட்டில் எதிர்க்கிறாங்க. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பாதியிலேயே காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணி ஓடிட்டாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகுதுல்ல. நீங்கள் வெயிட் பண்ணுமா, நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கு தான் இதுவாயிருக்கும். அண்ட் ரெண்டாவது லவ் கேன் பி நேச்சுரலாக வர்றது. அதை வந்து நீ வந்து அவனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்த்து வர்றதுக்கு அவன் தலையில தான் எழுதி வச்சுட்டு நான் இந்த ஜாதி இந்த சொத்து இவ்வளோ வச்சிருக்கேன் எங்கள் அப்பா அம்மா இப்படின்னு. ஸோ லைக் அதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்க பொண்ணு என்ன சொல்கிறாங்க, பையன் ஒரு நல்ல பையனாக இருக்கானா, குடிக்காமல் இருக்கானா, தண்ணி அடிக்காமல் இருக்கானா, அவன் பையன் நல்லா பார்த்துப்பானா, அதை தான் நீங்கள் பார்க்கணும். லைக் அது மாதிரி அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பையன் வந்து எந்த ஜாதி எந்த மதம், அவனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அவனுக்கு கடன் இருக்கா, சுகம் இருக்கா, எல்லாமே. ஸோ அதெல்லாம் எனக்கு விருப்பம். அந்த பொண்ணை வந்து பேசாமல் அந்த பொண்ணை அடிக்கிறது, வீட்டில் உட்காந்துட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அது லாஸ்ட் டைம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் கடைசி அவங்க வாழ்க்கை கடைசி கஷ்டத்தில் தான் போய் முடியுது. கஷ்டம் தாங்காமல் அந்த பையன் போய் குடிக்கிறதோ, இல்லை அந்த பையன் வந்து பிடிக்காம இந்த பொண்ணை வேற ஏதாவது பண்ணிக்கிறதோ, அதனால அவங்க லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா? அதெல்லாம் எதனோட வெளிப்பாடு? அது ஆக்சுவலி என்ன நடக்குது அதுக்கு? லைக் நான் வந்து ஒரு 8 months இருக்கிறப்போ எங்கள் அம்மா இறந்தாங்க. ஸோ அப்பத்துலேருந்து நான் தனியாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு எது கட்டது எது நல்லதுன்னே தெரியாது. நான் வந்து ஏபிசிடியை வந்து 4th standard தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு உட்காந்து சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. நம்மளுக்கு பேசிக் சொல்லித்தரணும்ல ஒரு ஆள் இல்லை. ஏபிசிடியை வந்து நான் 4th standard கற்றுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்பெல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம போய் அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி வராது. எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, யாரையுமே நம்பி சொல்ல முடியல. இந்த வாரம் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கவா அடுத்த வாரம் வேற ஒருத்திக்கு ஃப்ரெண்டாக இருக்கா. ஸோ என்னால் நம்பி சொல்ல முடியல. ஃப்ரெண்டு நம்பி அங்கேயும் ஏமாந்து யாருமே கடைசியாக இருக்கிறது கிடையாது. ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுன்றது யாருமே கிடையாது. எனக்குள்ளேயே என்னோட கஷ்டங்கள், என் வாழ்க்கையில் ஒரு ஈவெண்ட்டில் என்ன வந்து ஒருத்தர் தப்பாக டச் பண்ணாரு, இல்லை தப்பாக ரூம்குள்ளே வந்தார், ஆனால் வீட்டில் சொன்னா போகாதன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஃபினான்ஷியலுக்கு என்ன பண்ணுவேன்? ஈஸியாக நோ சொல்லிடுவாங்க, பண்ணாத போகாத. அது எனக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வழிகளா உள்ள சேர்ந்து ஒரு மாதிரி எனக்குள்ள ஒரு மாதிரி ஒரு டைம் மேலே நீங்கள் பிஸ்டோட்டாகவே அழுவீங்களே, என்னால் முடியலடா ஏன் என்ன மட்டும் அப்படி அழுது. அதோட வெளிப்பாடு தான். தனியாக இருக்கிறது வந்து சுகமாக இருக்கணும், ஆனால் அது வந்து நம்மளோட கஷ்டத்தை யார்ட்ட ஷேர் பண்ணாமல் நம்மளே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்துடுது ஒரு டைம் மேலே. நீங்கள் சொல்லியிருப்பீங்க எனக்கு வந்து அழுகவே தெம்பில்ல, நான் அழுது நம்ம மாதிரி ட்ரெயின் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அழுகே வரமாட்டேங்குது. இப்போ எவ்வளோதான் அழுகிறது, எனக்கு டெய்லி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, யார்கிட்டயும் சொல்ல முடியல, யாரும் எனக்கும் இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு லைக் இப்போ எனக்கு கீழே வந்தால் கூட நானாக எந்திரிச்சு வந்தால் தான் உண்டு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஒரு டைம் மேலே உனக்கு யாருமே இல்லை கை தெரிஞ்சு சொல்கிறதுக்கு அப்படின்றப்போ ஒரு மாதிரி பிஸ்ட் ஆஃப் ஆகிடுவீங்களே. அப்படி ஒரு வெளிப்பாடு தான். எல்லாத்தையுமே சொல்லவும் முடியாது. நம்ம அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஒரு இது இருக்கிறப்போ எனக்கு உள்ள வச்சு சின்ன வயசுல இந்த மாதிரி இருந்து ஸோ என்ன நான் ஹர்ட் பண்ணிக்கிறது, போய் கையில் குத்துறது, லைக் செவுத்துல குத்துறது. நான் அழுது ஒரு மைண்ட் மேலே அழுகியும் வரல. அப்போ என்ன பண்ணுறது, நம்மளுக்கு எப்படி அது வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. லைக் பேசணும் நிறைய. நான் வந்து ஒரு நிமிஷம் வாயத்தை தான் மூடவே மாட்டேன், பேசிட்டே இருப்பேன். ஏன்னா நான் பேசவே இல்லை யார்கிட்டையுமே. அப்போ வந்து ஒரு ஆள் கிடைச்சாங்கன்னா டப்பு இப்போ கூட நீங்கள் இன்டர்வியூ நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்கள் கொஸ்டின் கூட கேட்க விடாம அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ கலைவாணிக்கு என்ன தேவை கரண்ட் லைஃப்ல? இப்போ கரண்ட் லைஃப்ல எதுவும் தேவையில்லை. எனக்குன்னு ஒரு தனியாக ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்பி இருக்கேன். ஏதோ முயற்சி பண்ணி ஓடிட்டு இருக்கேன், உட்காராம ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு. தனியாக அம்மா இல்லாத பொண்ணு யாரையாவது கூட்டிட்டு ஓடிரும், இது வந்து எங்க இதுவால அப்படிதான் பேசுறாங்களா? அம்மா இல்லாத பொண்ணு கூட்டிட்டு ஓடிரும், எவனையாவது கூட்டிட்டு தான் வருவா பாரு, அப்படி அம்மா மாதிரியே ஓடி போயிடுவா, அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க முன்னாடிலாம் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு காமிக்கணும். இன்னைக்கு இந்த இன்டர்வியூ எடுக்கிறது கூட என் வாழ்க்கையில இது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல என்ன வந்து கூப்பிடணும்னு நினைச்சதே ஆல்மோஸ்ட் நான் ஜெயிச்ச மாதிரி தான். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோட ஓடுறேன், ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருவோன்னு சொல்லிட்டு. ஜெயிச்சு கண்டிப்பாக இந்த சமூகத்துக்கு, என் ரிலேட்டிவ்க்கு நான் வந்து எந்த அளவுக்கு புட் டவுன் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி நிற்பேன்னு சொல்லி நம்புறேன்.
இப்போ நீங்கள் நான் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும். ஐ திங்க் யூ ஆர் இன் ரைட் பார்த்துன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நிறைய விமன் இது ஓப்பனாக பேச மாட்டாங்க. நீங்கள் நிறைய விமனோட ஒரு வெளிப்பாடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து தனியாக ஒரு கட்ஸ் தேவை டெஃபினெட்லி. ஏன்னா அது ஓப்பனாக பேசுறதுன்றது கண்டிப்பாக கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, எல்லா விமனும் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஓப்பனாக பேசுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதை நீங்கள் பண்ணுறீங்க, அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்க, அது கரெக்டாக தான் பண்ணுறீங்க. ஆப்வியஸ்லி அதுக்கு பின்னாடி நெகட்டிவ் வரும் தான், பட் அதையும் நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மகளிர் உரிமை தொகை இனி ரூபாய் 2000. வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்திற்கு. Plan your next summer escape with Grand Royal Tours. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.